ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா லவ்வர் அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை வந்து தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தாலே, இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிருந்தாலையும், அந்த கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்களால் வந்து மறுபடியும் ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நம்ம சொல்கிற ட்ரிக்கை வச்சு உங்களால் ஈஸியாக அந்த கால் ஹிஸ்ட்ரியை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நார்மலாக உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை போயிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அதை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, கண்டிப்பாக உங்களால் வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பிடிஎஃபாகவும் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துப்போம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபோனில் நீங்கள் உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை தெரியாமல் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணுறதுன்றது நான் என்னுடைய மொபைலை வச்சு நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய மொபைலில் நான் 198 கால் பண்ணுறேன் பாருங்கள். டைமிங் பார்த்துக்கோங்க. 8:46க்கு நம்ம ஃபஸ்ட் கால் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் கால் பார்த்தீங்கன்னா 8:47க்கு இன்னொரு கால் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கால் பண்ணியிருக்கோம், அவுட் கோயிங் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கால் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதை மறுபடியும் வந்து ரிகவர் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய கால் ஹிஸ்ட்ரிக்கு போயிடுறேன். ஸோ கால் ஹிஸ்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த இது கால் ஹிஸ்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்னு வரும். அதை கிளிக் பண்ணோன்னா டெலீட் ஆகிடும். ஸோ டுடேயில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எஸ்டர்டே. ஸோ இப்போது அதை ரிகவர் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்கன்ட்டு. ஸோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன் எல்லாமே ஓகேனா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து வந்து உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் டெலீட் பண்ணது, டெலீட் பண்ணாதது எல்லா கால் ஹிஸ்ட்ரியுமே வந்து இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ரீசெண்டாக டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நீங்கள் எப்பயாச்சும் தெரியாமல் டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே வந்து இதில் எடுத்து கொடுத்துரும். டெலீட் ஆனது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃபோனில் நார்மல் கால் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அதுவும் வந்து இதில் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணோன்னா அன்றைக்கி டேட்டில் நம்ம எத்தனை கால் இன்கமிங் அவுட் கோயிங் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்மளால் இதில் எடுத்துக்க முடியும். ஸோ நான் மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய நார்மல் கால் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம்னா டுடேயில் ஒன்றுமே இருக்காது. அதுவே நம்ம சொன்ன ஆப்புக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பேசின கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த கால் ஹிஸ்ட்ரி வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணோன்னா அந்த கால் ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் ஈஸியாகவே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.